இந்த ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்று மோடி சொல்லுவது இந்த தேர்தலையே இல்லாமல் செய்து ஒழித்து விடுவதற்காகத்தான். இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு இந்திய மக்களினுடைய சேவிங் அவருடைய ஒட்டுமொத்த வருவாயில் 5 விழுக்காடு கூட இல்லை. இது ஒரு சாதாரண ஆபத்து அல்ல. இதை ராணுவத்தை வைத்தோ போலீஸை வைத்தோ நாம் தடுத்து விட முடியாது. ஏனென்றால் இப்பொழுது நாம் அளிக்கக்கூடிய வாக்கு உள்ளபடியே நம் தலையை கொல்லிக்கட்டை எடுத்து சொரிந்து கொள்வதற்கு நிகராக முடியும் நாம் பாஜகவிற்கு வாக்களித்து விட்டால். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பர்கலா பிரபாகரன் அவர்கள் ஒரு ஆழ்ந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அவர்கள் இந்தியாவினுடைய வரைபடத்தை மாற்றி விடுவார்கள், மணிப்பூர் நிலைமைதான் நாடு முழுவதும் ஏற்படும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். இந்த 10 ஆண்டு கால ஆட்சி இந்த நாட்டினுடைய 95 விழுக்காடு மக்களுக்கு எந்த பலனையும் பெற்றுத்தரவில்லை. வணக்கம் தொடர்களே, ரோஸ்டர் செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பர்கலா பிரபாகரன் அவர்கள் ஒரு ஆழ்ந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். மீண்டும் ஒரு முறை மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டால், பாஜக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு இந்த நாட்டில் தேர்தலே நடக்காது. மக்களுக்கு அந்த வாக்குரிமை என்பதெல்லாம் மறந்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு சென்று விடுவார்கள். பொருளாதாரம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மோசமான நிலைக்கு வீழ்ந்துவிடும் என்று அவர் எச்சரித்திருக்கின்றார். அவர்கள் இந்தியாவினுடைய வரைபடத்தை மாற்றி விடுவார்கள், மணிப்பூர் நிலைமைதான் நாடு முழுவதும் ஏற்படும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். மிக முக்கியத்துவம் வாய்ந்த எச்சரிக்கை இன்றைக்கு ஊடக உலகில் பரவலாக வந்திருக்கிறது. ஒரு பொருளாதார நிபுணரான பர்கலா பிரபாகரன் விவரம் அறியாமல் பேசிக் கொண்டிருக்கவில்லை. கடந்த சில மாதங்களாகவே அவர் இவர்கள் சொல்லுவதைப் போல நாட்டினுடைய பொருளாதார நிலைமை இல்லை என்று சொன்னார். அவர் சொன்னதற்கு கட்டியங்கூறும் வகையில் அதற்கு பிறகு ரகுராம் ராஜன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் நாட்டினுடைய பொருளாதார நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று எடுத்து சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வருகின்றேன், இந்த ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்று மோடி சொல்லுவது இந்த தேர்தலையே இல்லாமல் செய்து ஒழித்து விடுவதற்காகத்தான். இரண்டாவது, மாநிலங்களை ஒழிப்பது, மாநில சட்டப்பேரவைகளை ஒழிப்பது, அதன் பிறகு ஒற்றையாட்சி நிலைநிறுத்துவது, அரசமைப்பை மாற்றி ஒற்றையாட்சியை கொண்டு வருவது, அதன் பிறகு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை ஏற்படுத்தி அவரே அதனுடைய தலைவராகுவது, எல்லா அதிகாரமும் கொண்ட ஒரு பிரசிடென்ட் ஆக்கிவிடுவது, இதுதான் அவருடைய நோக்கம் என்பதையெல்லாம் நான் தொடர்ந்து கூறி வருகிறேன். ஏனென்றால் இவர்களுடைய RSS எஜெண்டா அப்படிப்பட்டது. அவர்களுடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சி இந்த நாட்டினுடைய 95 விழுக்காடு மக்களுக்கு எந்த பலனையும் பெற்றுத்தரவில்லை. வருவாய் உயரவில்லை, வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டே போய் கிட்டத்தட்ட இன்றைக்கு பல கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். வேலை வாய்ப்பை அதிகம் அளிக்கக்கூடிய குறு சிறு நடுத்தர தொழில்கள் பெருமளவிற்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவுடைய ஏற்றுமதி பெரிய அளவிற்கு உயரவில்லை, இறக்குமதி அதிகரித்து கொண்டே போகிறது. பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலைகள் விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு உயர்ந்தன. உணவுப் பொருட்களுடைய விலைகள் உயர்ந்திருக்கின்றன. காஸ்ட் ஆஃப் லிவிங் மிகப்பெரிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இப்படி எந்த பக்கத்தை தொட்டாலும் மின்சார ஷாக் அடிக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு விவரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டில் இன்றைய நிலையில் இந்த மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் வாங்குவதற்கு கடன் வாங்கித்தான் பெறுகிறார்கள். அவர்கள் வாங்கக்கூடிய அந்த வீட்டு கடனுடைய அந்த நிலை எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது என்றால், நாட்டினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 40 விழுக்காட்டிற்கு நிகராக 40.5 விழுக்காட்டுக்கு அளவிற்கு நமது நாட்டு மக்கள் கடன் பெற்றிருக்கிறார்கள். கடன் வாங்கி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது கார் வாங்கி இல்லை, சாதாரண பொருட்களை எல்லாம் வாங்கிறது கூட சொல்றாங்க. 40% அளவுக்கு வாங்கிறதுக்கு அவ்வளவு பெரும் பணக்காரர்களா இருக்கிறாங்க இங்க இல்லை. அதே நேரத்தில் அவர்களிடையே அந்த சேமிப்பும் குறைந்திருக்கிறது. இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு இந்திய மக்களினுடைய சேவிங் அவருடைய ஒட்டுமொத்த வருவாயில் 5 விழுக்காடு கூட இல்லை. அந்த அளவிற்கு அதல பாதாளத்தில் விழுந்து விட்டது. இது இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷன்ல எதிரொலிக்கும். மிக மிக ஒரு மோசமான நிலை இது. ஸோ இப்படிப்பட்ட நிலையிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதற்கு ஒரு முறை தேர்தலை நடத்திவிட்டு பெரும்பான்மை பெற்றுவிட்டு அரசமைப்பை மாற்றிவிட்டு பிறகு நாங்கள் நிர்ணயிக்கும் போதுதான் தேர்தல் நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு
ஆட்சியாளர்கள் போவார்கள், மோடி போவார். ஆனால் தான் அவர் பிரபாகரன் சொல்லுகிறார், இதற்கு மேல் தேர்தலே நடப்பதற்கான வாய்ப்பில்லை இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்று சொல்லுகிறார். இதைத்தான் நம்ம ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். இது ஒரு சாதாரண ஆபத்து அல்ல. இதை இராணுவத்தை வைத்தோ போலீஸை வைத்தோ நாம் தடுத்து விட முடியாது. ஏனென்றால் இப்பொழுது நாம் அளிக்கக்கூடிய வாக்கு உள்ளபடியே நம் தலையை கொல்லிக்கட்டை எடுத்து சொரிந்து கொள்வதற்கு நிகராக முடியும் நாம் பாஜகவிற்கு வாக்களித்து விட்டால், அல்லது நமது வாக்கு பாஜகவிற்கு போய்விட்டால். எனவே 2 இடத்தில் அந்த பொறுப்பு இருக்கிறது, தடுக்கக்கூடிய பொறுப்பு. ஒன்று, ஒரு பக்கத்தில் நாம் எல்லோரும் மிகப்பெரிய அளவிற்கு திரண்டு சென்று பாரதிய ஜனதாவுக்கு எதிராக காலை 7 மணியிலிருந்தே வாக்களிக்க தொடங்க வேண்டும். இரண்டாவது, யாரும் வாக்களிக்காமல் இருக்கக்கூடாது, எல்லோரும் வாக்கு போட்டுவிட வேண்டும். பெரிய ஒரு சர்ஜ் ஏற்பட வேண்டும், அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்திய உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்டுள்ள அந்த வழக்கு விவிபேட் ஒப்புகை சீட்டு, அதை 100 விழுக்காடு எண்ணித்தான் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று தொடரப்பட்டுள்ள அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் உயர்த்து அவ்வாறு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும். அந்த உத்தரவு வருவதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது மக்களே. நான் ஒரு ஹேஷ்டாக் கொடுத்திருக்கிறேன் இங்கே, கவுண்ட் 100% விவிபேட் ஸ்லிப்ஸ் என்று ஒரு ஹேஷ்டாக் இதில் நான் கொடுத்திருக்கிறேன். இந்த ஹேஷ்டாகை நீங்கள் பரவலாக்குங்கள். தேர்தல் ஆணையத்திற்கு நாம் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் இதுதான், count 100% விவிபேட் ஸ்லிப்ஸ், இவ்வளவுதான். இதை நாம் ட்ரெண்டாக்கினால் அது நீதிபதிகளுக்கும் சென்று சேரும், நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நியாயம் கிட்டும். எனவே இது நடந்தாலே போதும், நாம் இந்த நாட்டை காப்பாற்ற விடலாம். ஒரு நல்வாய்ப்பு நமக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். இந்த வீடியோவை நீங்கள் பரவலாக எல்லாரிடமும் கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.